இது வந்துன்னா 6 3 இது -3 இது வந்துன்னா ஃபோர்ஸ் நியூட்டனில் இருக்குது இது வந்துன்னா டைம் செகண்டில் இருக்குது இப்போ என்ன கேட்குறாங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கிள் என்ன இந்த கிராஃபை கொடுத்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னங்கிறது கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலா என்ன F is equal to dp/dtயா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமா இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கேட்குறாங்க அப்போ டிபி வேணும்னா என்ன சொல்லலாம் F into dt அப்போ ஃபோர்ஸு டைமு இந்த கிராஃப்கான ஏரியாவை கால்குலேட் பண்ணால் சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னங்கிறது கிடைக்கும் இப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணுறோம் ஏரியா கால்குலேட் பண்ணுறோம் ½ BH போட்டோன்னா என்ன வரும் இது 6 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது வரும் இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து பாரு இது 2 4 6 8ன்ட்டு இருக்குது அப்படி தான் கிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த நெகட்டிவ் ஹாஃப்கான ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப்கான ஏரியா கேன்சல் ஆகிடும் இந்த ஏரியாவும் கேன்சல் ஆகிடும் மீதி இதுக்கு மட்டும் ஏரியா கால்குலேட் பண்ணால் என்ன வரும் 2 into 3 போட்டோன்னா இது ஒரு 6 நியூட்டன் செகண்ட் அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 6 நியூட்டன் செகண்ட் ப்ளஸ் 6 நியூட்டன் செகண்ட் போட்டோன்னா என்ன வரும் 12 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது வரும் இதுதான் நம்ம நேற்று பார்த்தது ஆன்சர் வந்துடுன்னா 12 நியூட்டன் செகண்ட் A stone is dropped from a height h it hits the ground with a certain momentum p if the same stone is dropped from a height 100% more than the previous height the momentum when it hits the ground will be சரியா இதுக்கு வந்து ஆன்சர் வந்துன்னா 41% என்ன 41% இப்போ வந்து பாருங்கள் இந்த ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஹைட்டோட வேல்யூ ஹெச் இதை எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து என்ன 100% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ ஹெச்சுங்கிறது என்னவா மாறிடும் 2h அப்படின்னு மாறிடும் அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க சேஞ்ச் இன் மொமெண்டம்னா நம்ம என்ன பண்ணுறோம் √2 -1 போட்டுக்கணும் 100 போட்டால் √2னா என்ன வரும் 1.414 -1 போட்டோன்னா 0.414 வரும் அப்போ 41.4% இதுதான் ஆன்சர் அப்போ இங்கே வந்து என்ன 41% ஒருவேளை இது ஹைட் ஹெச் இருக்குது இதை 200% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹைட் ஹெச் என்ன ஆகும் 3h அப்படின்ட்டு வரும் அப்போ இதை வந்து என்ன எழுதலாம் √3 -1 × 100% இதுதான் ஃபார்முலா ஷார்ட்கட் ஃபார்முலா அப்போ 1.732 -1 பார்த்தோன்னா 73.2% வரும் ஆன்சர் வந்தோன்னா 73% ஏன்னா √3னா என்ன 1.732 -1 போட்டோன்னா என்ன வரும் நமக்கு 0.732 வரும் அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 73.2% ஒருவேளை இது என்ன இருக்குது 300%-ஆக இருக்குன்னா இது 4hன்னு வரும் அப்போ ஃபார்முலா என்ன √4 -1 × 100 அப்போ 2 -1 அப்படின்னா இந்த கேஸுக்கு வந்து என்ன வரும் 100% அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அதாவது த மொமெண்டம் when it hits the ground will change by ஃபஸ்ட்டு கேஸில் வந்துன்னா 41% சேஞ்ச் ஆகுது செகண்ட் கேஸில் 73% வேரி ஆகுது தேர்டு கேஸில் 100% வேரி ஆகும் சரியாக சேஞ்ச் ஆகும் இந்த டேபிள் மாதிரி நோட் பிடிக்கும் இது வந்துன்னா 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து என்ன ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் கொடுத்தாச்சு ஆக்சலரேஷன் ஏவோட வேல்யூ கொடுத்தாச்சு என்ன கேட்குறாங்க மாஸ் என் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க மாஸ் எம் என்ன வரும் ஆன்சர் போட்டிங்களா என்ன வருது 10√2 யார் வந்து போடுறீங்க எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர் இப்போ எம் என்னன்னா எஃப் வெக்டர் டிவைட் பை ஏ மாடுலஸ் ஓகே மேக்னிடியூட் இப்போ மாஸ்னா என்ன அது ஒரு ஸ்கேலார் அப்போ ஃபோர்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கணும் அது 1 போட்டுகிட்டே இருக்க தேவையில்ல ஸோ ஓகே Oh, 14.14 kg நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படின்னா 10√2 இதோடய நிறுத்திட்டாங்க நான் உனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல இது வந்து ஒரு PYQ தான் ப்ரீவியஸ் கொஷின் தான் 10√2ஓடய நிறுத்திட்டாங்க ஒருவேளை அதுக்கு மேலே கேட்டால் 14.14 kg அப்படிங்கிறது வரும்
மாஸ் m 1 kg, ஃபைனல் வெலாசிட்டி 30, இனிஷியல் வெலாசிட்டி என்ன 6 இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆன்சர் வந்து என்ன 5 செகண்ட்ஸ். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்தாங்க, இனிஷியலி தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். சரியா, என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் எஃபோட வேல்யூ 6 நியூட்டன், டைம் டீயோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம். இதை வந்து என்ன எழுதிக்கலாம், v பை டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்ன டி என்னென்னு வச்சுட்டோம்னா m இன்ட்டு வி டிவைட் பை எஃப். மாஸ் எவ்வளவு 1 kg, வெலாசிட்டி v எவ்வளவு 30 டிவைட் பை ஃபோர்ஸ் எவ்வளவுனா 6 நியூட்டன். சிம்பிளிஃபை பண்ணால் 5 செகண்ட்ஸ். சரியா, நெக்ஸ்ட் போலாமா? இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, அப்போ எஃப் பிஏ வெக்டர்னா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு ஏபி வெக்டர். ஆனால் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நெவர் கேன்சல் அவுட் பிகாஸ் தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். அதாவது நமக்கு என்ன ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகும், ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷன் நெவர் கேன்சல் அவுட். அதே மாதிரி இது வந்து என்ன வெவ்வேறு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகுது. சரியா, இப்போ வந்து என்ன, நீ ஒருத்தர் அடிக்கிற உடனே பதிலுக்கு நீ அடிக்கிறது ஆக்ஷன், பதிலுக்கு திரும்ப அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க, அது வந்து ரியாக்ஷன். அடித்தது வலி சரியாக போயிடுமா, அடித்து வாங்கினது வலிக்க தான் செய்யும். நெவர் கேன்சல் அவுட். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுங்கிறது இருக்கும், ஆனால் அது வந்து என்ன ஆகுது, கேன்சல் அவுட் ஆகாது. அதே மாதிரி இதனால் செய்யப்பட்ட ஒர்டன் வந்து சம் கேசஸ் 0 ஆகலாம், ஆனால் எல்லா கேஸும் 0 ஆகாது. சரியா, ஒரு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ்னால ஒர்டன் வந்து என்னென்னா எல்லா கேஸ்லேயும் 0வாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. சில கேசஸில் 0 ஆகலாம். இது வந்து என்னென்னா நமக்கு அசஸ்மெண்ட் ரீசனில் கேட்குறதுக்கான கொஷின். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், 1 நியூட்டன் அப்படின்னா என்னென்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஃபோர்ஸோட வேல்யூ நியூட்டன்னா எம் என்னென்னா மாஸ் கேஜி, ஆக்சலரேஷனா 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதே சிஜிஎஸ்ல என்ன சொல்லலாம், 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். நியூட்டனுக்கும் டைனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாருங்கள். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னா 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன, எஃபோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 9.8 நியூட்டன் வரும். 1 கிலோகிராம் வெயிட்னா என்ன, 9.8 நியூட்டன். அதே மாதிரி 1 கிராம் வெயிட் அப்படின்னா 1 ஜிஎஃப்னு சொல்லுவோம். இது கேஜிஎஃப், இது வந்து இது ஜிஎஃப். கேஜிஎஃப்னா அந்த கேஜிஎஃப் இல்லை, இது கிலோகிராம் ஃபோர்ஸு. சரியா, இது 1G இன்ட்டு 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போட்டோன்னா 980 டைன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 1 கிலோகிராம் வெயிட்னா 9.8 நியூட்டன், 1 கிராம் வெயிட்னா 980 டைன். இம்பல்ஸ் அப்படின்னா என்ன, a large force acting for a short interval of time is called impulse. கிரிக்கெட் ஐபிஎல் நடக்குது, இப்போ பால் போடுறாங்க மேட்ச்சில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், ஆனால் அது பேட்டில் படக்கூடிய டைம் வந்து என்ன, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். இப்போ எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அதான் என்ன சொல்கிறோம், நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. டைம் டி, அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதையும் மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த இம்பல்ஸை எப்படி மெஷர் பண்ணலான்னா, விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இனிஷியலாக பால் வரும்போது ஒரு மொமெண்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது இன்னொரு மொமெண்டம் இருக்குது. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன சொல்லலாம், நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் which is equal to total change in momentum. ஃபார்முலா பாருங்க, J impulse என்ன, J vector is equal to integral of t1 to t2 f vector dot dt vector. இப்போ ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியாவை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இம்பல்ஸ் என்னங்கிறது கிடைக்கும். ஃபோர்ஸ் டைம் கிராஃப் இருக்குல்ல, அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் பார்த்தோம், ஒரு கிராஃப். அதில் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படிங்கிறது கேட்டாங்கல்ல, அதை இம்பல்ஸ் என்னன்னு கேட்டாலும் அதே ஏரியா தான். சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கேட்டாலும் சரி, இம்பல்ஸ்னு கேட்டாலும் சரி, ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா என்னவோ பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் டி டேக்கன். சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் p2 வெக்டர் மைனஸ் p1 வெக்டர். ஃபைனல் மொமெண்டம்னா mv, இனிஷியல் மொமெண்டம்னா mu, மாசை வெளியில் எடுத்துட்டோம்னா m இன்ட்டு v மைனஸ் u.
அப்போ எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்லலாம், இம்பல்ஸுக்கு ஃபோர்ஸ் நியூட்டன், டைம் செகண்ட்ங்கிறப்ப நியூட்டன் செகண்ட்னு சொல்லலாம். இல்லாட்டி சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்துன்னா எஸ்ஐ யூனிட்டு. அதுவே சிஜிஎஸ் யூனிட் சொல்கிறதுனா என்ன சொல்லலாம், டைன் செகண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். எ பாடி ஆஃப் மாஸ் எம் ஹிட்ஸ் எ ரிஜிட் வால் வித் எ வெலாசிட்டி வி and bounces back with the same velocity. The impulse experienced by the body. ஒரு பாடி அதோட மாஸ் தான் கேபிட்டல் எம், அது போய் ஒரு ரிஜிட் வாலில் போய் படு என்ன வீங்கிற வெலாசிட்டியில் பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. எப்படி சேம் வெலாசிட்டியில் வீங்கிற வெலாசிட்டியில் போய் பட்டுச்சுன்னா அதே வெலாசிட்டியில் ரிட்டர்ன் வருது. அப்போ அந்த இம்பல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்கள், இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. அது என்னங்க சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ. இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் எது கேட்டாலும் சரி 2mv cos theta அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே வந்து பாருங்க, நார்மலி ஏ ரிஜிட் வால் அப்படின்னா என்ன வரும்னா, இப்போ இது ரிஜிட் வால் இருக்கு, இதில் போய் பால் போய் இப்படி படுது. நம்ம ஆங்கிள் என்ன எடுத்துக்கணும்னா இந்த 90 டிகிரி இதை எடுத்துக்கூடாது, இந்த நார்மலுக்கு வாலோட நார்மலுக்கு இது என்ன ஆங்கிள்னு பார்க்கணும். தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ என்ன வரும்னா ஆன்சர் இருந்ததுன்னா 2mv, அவ்வளோதான் ஆன்சர். 2mv cos theta. பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நார்மல், நார்மலுக்கு இது எந்த ஆங்கிளில் வந்து படுது. இவங்க சொல்லியிருக்கிறது என்ன, உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹிட்ஸ் நார்மலி ஏ ரிஜிட் பால் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த வால்க்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கறது இந்த நார்மலுக்கு இது என்ன ஆங்கிள்னு பார்த்தோம்னா 0. cos 0வோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 2mv cos 0 போட்டோன்னா 2mvங்கிறது வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா 2mv. என்சிஆர்டி புக்கில் இதே மாடல் இருக்குது, இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ ரெண்டாவது கொஷின் வந்து பாரு, ஆப்ஷன் என்ன ஏ. ஃபார்முலா என்ன சொன்னேன், 2mv cos theta சொன்னேன். இங்கே வந்து ஆங்கிள் என்ன இருக்குது, cos 60 டிகிரி இருக்குது. cos 60யோட வேல்யூ 1/2. அப்போ 2mv இன்ட்டு 1/2 போட்டோம்னா கேன்சல் ஆச்சுன்னா m இன்ட்டு வி, அவ்வளோதான். 0.5 kg ball moving with a speed of 12 meters per second strike a hard wall at an angle of 30 degree with the wall. It is reflected with the same speed at the same angle. If the ball is in contact with the wall for 0.25 seconds, the force, average force acting on the wall. இப்போ வந்து என்னன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கல, ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வால் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் m கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, டைம் t-யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.25 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னன்னா ஃபோர்ஸ் f-ஓட வேல்யூ என்னங்கிறது கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா, J is equal to force into time t is equal to change in momentum. சரியா, இப்போ change in momentum delta p இல்லாட்டி m into v minus m into u. இந்த இடத்துல என்ன கேஸோ அந்த மாதிரி போட்டுக்கோ. சரியா, போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைனா இது வந்துன்னா f into t equal to 2mv cos theta அப்படிங்கிறது ஃபார்முலா. 12 cos 60, cos 60யோட வேல்யூ என்ன 1/2. பாருங்க கீழே இங்கே டினாமினேட்டர் இருக்கிற 4 கேன்சல் ஆச்சு. அப்போ 12 into 2 24 நியூட்டன். ஃபோர்ஸ் F is equal to என்ன ஃபார்முலா 24 நியூட்டன். ஆப்ஷன் ஏ. The force exerted on the wall தான் கேட்குறாங்க, ஃபோர்ஸ் F தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னே நம்ம பார்த்த மாதிரி தான் ஃபோர்ஸ் F இன்ட்டு டைம் T என்ன கொடுத்துருக்காங்க 0.2 செகண்ட்ஸா, 0.2 அப்படியே வச்சுக்கோ, which is equal to 2 இன்ட்டு மாஸ் M. எம்மோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 kg. சரியா, V வெலாசிட்டி என்ன 10 மீட்டர் per செகண்ட். அப்புறம் 2mv cos theta, cos thetaவோட வேல்யூ இங்கே என்ன வரும், cos thetaவோட வேல்யூ இது 60னா இது 30 டிகிரி வரும். அப்போ cos 30. அப்போ வந்து பாரு cos 30னா 1/2. இப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 10 இன்ட்டு 1/2 இது கேன்சல் ஆச்சு. அப்போ என்னம்மா
ஓ √3/2 ஓகே. cos 30 வேல்யூ √3/2 ஓகே. இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த 0.2 இங்கே வரணும். f is equal to என்ன 30 √3 டிவைட் பை 0.2னா இந்த 2 இந்த 10 வந்து என்ன மேலே கொண்டு வந்துடலாம். 0.2னா என்ன வரும் 2/10. அந்த 10 கொண்டு வந்துட்டோம்னா 150 டிவைட் பை இந்த √3 150 √3 அப்படிங்கிறது வரும். f இன்ட்டு 0.2க்கு பதிலாக 2/10ன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாஸ் எம்மோட வேல்யூ 3 பியோட வேல்யூ 10 இது வந்துன்னா √3/2 வந்துச்சுன்னா இந்த 2 கேன்சல் ஆகிட்டோம், இந்த 10 இந்தாண்ட வந்துடும். அப்போ f இஸ் ஈக்குவல் டு 300 √3 டிவைட் பை 2 வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம் 150 √3ன்னு வச்சுக்கலாம். A body of mass m hits normally 2 mv. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, இப்போ ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். சரியா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன, f is equal to u into dm/dt ஃபார்முலா. If the force on a rocket moving with a velocity of 300 meter per second is 210 Newton, then rate of combustion of the fuel. ரேட் ஆஃப் கம்பஷன் என்ன கேட்குறாங்க, dm/dt கேட்குறாங்க. நான் உனக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், f is equal to u into dm/dt அப்படிங்கிறத கொடுத்தேன். இப்போ என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் கம்பஷன் dm/dt தான் கேட்குறாங்க. அப்போ என்ன f டிவைட் பை u, ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, ஃபோர்ஸ் f is equal to 210 நியூட்டன், யூவோட வேல்யூ வந்து 300 மீட்டர் பர் செகண்ட், கேன்சல் பண்ணி 7/10ன்னு வரும். ஸோ த ஆன்சர் வந்து என்ன 0.7 kilogram per second. In a rocket, fuel burns at the rate of 1 kg per second. The fuel is ejected from the rocket with a velocity of 60 meter per second. This exerts a force on the rocket equal to. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபோர்ஸ் கேட்குறாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் கம்பஷன் கொடுத்துட்டாங்க. போடுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது. ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 60 நியூட்டன். எப்படி, ஃபோர்ஸ் f is equal to u into dm/dt. யூவோட வேல்யூ 60 போட்டால் தப்பு, 60,000, ஏன்னா 60 கிலோமீட்டர்னா என்ன 60,000 மீட்டர் இன்ட்டு dm/dtயோட வேல்யூ வந்து என்ன 1 போட்டோன்னா ஆன்சர் என்ன வரும் 60,000 நியூட்டன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் பி. நீ அவசரப்பட்டு என்ன பண்ணுற ஆப்ஷன் சி சொல்கிற, இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். எல்லாமே தெரியும், ஆனால் வந்து என்னென்னா இங்கே கிலோமீட்டர் அதை மீட்டராக மாற்றலை, ஆன்சர் என்ன ஆகும், இல்லாட்டி 60 கிலோ நியூட்டன்னா கரெக்டு, 60 கிலோ நியூட்டன் கொடுத்துருந்தா கரெக்டு, 60 நியூட்டனுங்கிறது தப்பு. A 600 kg rocket is set for a vertical firing. If the exhaust speed is 1000 meter per second, the mass of the gas ejected per second to supply the thrust needed to overcome the weight of the rocket. Thrust என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. த்ரஸ்ட்னா என்ன, யூவோட வேல்யூ f is equal to u into dm/dt கேட்குறோமா, சொல்கிறோமா, அதுதான ஃபார்முலா. அப்போ யூவோட வேல்யூ கேட்குறாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸாஸ்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எஜெக்டட் பர் செகண்ட், அதாவது dm/dtயோட வேல்யூ இது வந்து கேட்டிருக்கிறதுனா dm/dt தான் கேட்குறாங்க. இப்போ பாரு, இங்கே வந்து பாரு 600 kg, இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க, மாஸ் m கொடுத்துட்டாங்க. 20 எக்ஸாஸ்ட் ஸ்பீடு வந்துன்னா u, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேட்குறது என்னென்னா மாஸ் ஆஃப் த கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் dm/dt என்ன அப்படிங்கிறது. இப்போ f is equal to ஃபார்முலா என்ன, u into dm/dt. அப்போ dm/dt தான் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன, f/u. ஃபோர்ஸ் fனா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ் எவ்வளவு 600 kg இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்துன்னா 10ன்னு வச்சுக்கோ, டிவைட் பை டைம் என்ன 1000, சரியா, என்ன வெலாசிட்டி 1000. இப்போ கீழே இருக்கிற 3 0 மேலே இருக்கிற 3 0வோட கேன்சல் ஆச்சுன்னா 6 கிலோகிராம் பர் செகண்ட்ங்கிறது ஆன்சர், 6 கிலோகிராம் பர் செகண்ட். அப்போ அதே கொஷின் தான், நமக்கு மாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களே, எங்கே ஃபோர்ஸ் காணோன்னா mg, அதுதான் ஃபோர்ஸ். அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ பாடி இன் எ லிஃப்ட். நம்ம அட்மிஷன்ஸ் போடும்போது ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, சில பேர் வந்து மேலே வரும்போது வந்துட்டாங்க, சார் நாங்கள் கீழே ஸ்டெப்லேயே நடந்து போய்க்கிறேன், ஏன்னு கேட்டால் வாமிட் வருதான். அப்போ லிஃப்ட்டில் வரும்போது, லிஃப்ட்டில் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுது, ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது தெரியல, ஆனால் ஏதாவது ரேராக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் வருது.
அது எதனாலனா டியூ டு வெயிட் லாஸ். பரவாயில்லையே வெயிட் லாஸ்னால் நம்ம லிஃப்ட்டில் வந்தால் வெயிட் லாஸ் ஆகிடுவோம், அப்படி வெயிட் லாஸ் ஆகாது. அப்பேரண்ட் வெயிட் லிஃப்ட் வந்துன்னா கீழேருந்து மேலே போகும்போது என்ன ஆகுனா வெயிட் வந்து என்ன ஆகுனா அதிகமாகும். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுனா அந்த வெயிட்டு குறையும். அப்போ இன்னொன்று வந்துன்னா இந்த லிஃப்ட் வந்து எப்படி மேலே கீழே போகுது அதை பொறுத்து தான். இது ஏதாவது ஜுவல்லரி ஷோரூம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜுவல்லரி ஷோரூம்லாம் போகிறோன்னா மேக்ஸிமம் வந்துன்னா ஒரு 2 ஃப்ளோர் தான் நமக்கான அக்சஸ் இருக்கும். சரி, கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு அடுத்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர். நீ உன்னை வந்துன்னா ஸ்டெப்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு உள்ளே க்ளோஸ் ஆகும், மேலே வந்ததே தெரியாது. ஓப்பன் ஆனால் அடுத்த ஃப்ளோரில் இருப்போம். ஏன்னா அந்த லிஃப்ட் வந்து என்ன கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கீழே மேலே போகும். அப்போ வந்து என்ன நமக்கு வெயிட் லாஸ் தெரியாது. ஆக்சலேஷன் A = 0 ஆகிடும். ஆனால் ஒரு சில இந்த துணி கடைக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 4-5 லிஃப்ட் வச்சுருப்பாங்க. எல்லாம் வேகமாக 7 ஃப்ளோர் இருக்கும். வேகமாக போயிட்டு வரும். அங்கே வந்து மெதுவாக போனால் எப்போ நம்ம மேலே போயிட்டு எப்போ வர்றது, அதுக்கு வேறு ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும். அதுக்கெலாம் ரொம்ப வேகமாக போயிட்டு வரும். அப்போ வந்து என்ன அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிறது லிஃப்ட்டில் கீழேருந்து மேலே போகும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது வந்து வெயிட்டு குறையும். அப்போ கீழேருந்து மேலே போகும்போது ஏன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, m/g+a. அதுவே இதுதான் வந்துன்னா எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது. அதுவே மேலேருந்து கீழே வரும்போது m/g-a. லிஃப்ட்டு கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஏங்கிறது என்ன ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட். எந்த ஆக்சலரேஷனில் லிஃப்ட் மேலே போகுது கீழே வருதுங்கிறது. இப்போ ஒருவேளை இந்த ஏவோட வேல்யூ ஜிக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னாகும் இந்த ஜியோட வேல்யூ டோட்டலாகவே 0 ஆகிடும். அப்போ டோட்டலாகவே வந்து என்ன வெயிட் வந்து என்ன 0 ஆகிடும். மாஸ் 0 ஆகாது, வெயிட் 0 ஆகிடும். ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனாங்க, போயிட்டு 9 நாளில் வரதை போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அங்கே என்ன ஆகுது, அங்கே பறந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் பறக்கிறாங்க, அங்கே ஜி வேல்யூவே இல்லை. அவங்களுக்கு மாஸ் இருக்குது ஆனால் வெயிட் இல்லை. வெயிட் இருந்தால் தான் வந்து என்ன இப்படி ஸ்டேபிளாக நிற்க முடியும், அந்த ஃபோர்ஸ் பிடிச்சி கீழே இழுக்கும். கீழேருந்து மேலே போகும்போது லிஃப்ட்டில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மேலேருந்து கீழே வரும்போது வெயிட்டு குறையும். இந்த ஏவோட வேல்யூ ஜிக்கு ஈக்குவலாக போச்சுன்னா என்னாகும், நமக்கு g-g = 0ன்னு ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் டோட்டலாக 0 ஆகும்போது என்னாகும், நமக்கு வெயிட்டுங்கிறது 0 ஆகிடும். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல நம்ம பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அதனால தான் வந்து என்னென்னா இந்த இதெல்லாம் போவோம், தீம் பார்க்லாம் போகும்போது இப்படி ஸ்லோப்லாம் இப்படி இருக்கும் தண்ணியில். நீங்கள் இங்கேருந்து வரும்போது ஒரு வெயிட் லாஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்லோப்போட ஆங்கிள் வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக. அப்போ திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி வேகமாக குறையும். எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வெயிட் என்ன ஆகிடும், m/g-g போட்டோன்னா வெயிட்டோட வேல்யூ 0ன்னு மாறும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்லோப்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏவோட வேல்யூ ஜியை விட அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும், லிஃப்ட்டு கீழே வருது. இது ஜியோட வேல்யூ வந்துன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது 9.8 m/s². ஆனால் ஏவோட வேல்யூ 9.8 விட அதிகமாக போச்சுன்னா நீ லிஃப்ட்டில் இங்கே நிற்க மாட்ட, நீ மேலே ஒட்டிக்கிட்டு தான் இருப்ப. இப்போ ஏவோட வேல்யூ ஜியை விட அதிகமாக போச்சுன்னா கீழே வரும்போது என்னாகும், நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம மேலே தான் ஒட்டிகிட்டு இருப்போம். த மாஸ் ஆஃப் ஏ லிஃப்ட் இஸ் 2000 kg. When the tension in the supporting cable is 28,000 Newton, then its acceleration is. இதோட ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், இது டவுன்வர்ட் டைரக்ஷனா அப்வர்ட் டைரக்ஷனா? சரி, இது என்ன சார் ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஏ. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டி மைனஸ் வெயிட் ஆஃப் வெயிட். சரியா, டென்ஷன் டிங்கிறது நம்ம 28,000, mgங்கிறது அதோட வெயிட்டு. மாஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 2000 சொல்லியிருக்காங்களா? ஓ, இது 20,000 வராது, இது 2000 வரும். சரியா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோ. இது 2000, அப்போ தான் வந்து என்னென்னா 4ங்கிறது வரும். பாருங்கள், இது வந்து என்ன 2000 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டீயோட வேல்யூ வந்து என்ன 28,000 மைனஸ் எம்ஜியோட வேல்யூ தான் வந்து என்ன 20,000. அப்போ என்ன வருது, இங்கே 8,000 வருது. இந்த இடம் வந்து என்ன 2000 இன்ட்டு ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன 8,000 டிவைட் பை 2000 போட்டோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4 m/s². A man weighs 80 kg. He stands on a weighing scale in a lift which is moving upward with a uniform acceleration of 5 m/s². What would be the reading on the scale? லிஃப்ட்டில் வந்துன்னா ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குது, அதில் 80 kg இருக்கக்கூடிய ஒரு மேன் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங் நியூட்டனில் கொடுத்துட்டாங்க, என்னவா இருக்கும் 400 நியூட்டன். இப்படி சொன்னாவே ஆன்சர் தப்பாக தான் சார் இருக்கும். 80 kg. He stands on a weighing scale in a lift. இப்போ பாருங்கள், 80 kgனா மாஸ் m,
இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ அப்படின்ட்டு வரணும். இது அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னென்னா இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். டவுன்வர்ட்ஸ்னால் மைனஸ் பண்ணியிருப்பேன். இப்போ மாஸ் எம் எவ்வளவு 80 kg, இது வந்துன்னா 10 + 5. அப்போ இது என்ன வரும் 15. 80 × 15 போடுறதை விட 80 × 10 800 + 80 × 5 400 போட்டோன்னா 1200 நியூட்டன். இதுதான் கரெக்ட், இது தப்பு. A mass of 1 kg is suspended by a thread. It is lifted up with an acceleration of 4.9 m/s², lowered with an acceleration of 4.9 m/s². The ratio of the tension is, இப்போ வந்து என்னென்னா 1 kg மாஸ் இருக்குது. இந்த 1 kg மாஸை ஒரு த்ரெட்டில் இப்படி கட்டி தொங்க விட்டாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறாங்க, இதை மேலே கொண்டு போகிறாங்க. இதுக்கான ஆக்சலேஷன் 4.9 m/s². ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, இதை ஏங்கிற ஆக்சலேஷன் எவ்வளவு 4.9 m/s². இந்த ஆக்சலரேஷனில் கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன் கொண்டு வராங்க. அப்போ டென்ஷன் மாறும்ல, அந்த டென்ஷனுக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டென்ஷன்? 3:1 எப்படி போட்டீங்க? மேலே போகும்போது டென்ஷன் என்ன m × g + a, கீழே வரும்போது டென்ஷன் g - a. g + a அப்படின்னா ஜியோட வேல்யூ வந்து பாரு 9.8. g + a / g - a அப்படிங்கிறது ஃபார்முலா. ஏன்னா டென்ஷன் T1/T2 = என்ன வரும்னா m × g + a / m × g - a. m கேன்சல் ஆச்சுன்னா மேலே g + a வரும், கீழே g - a வரும். இதில் எதுக்காக 4.9 கொடுத்துருக்காங்கன்னா ஜியோட வேல்யூ என்ன 9.8 m/s². 9.8 அப்படின்னா என்ன 2 × 4.9, அதுதானே 9.8. அப்போ g + a என்ன எழுதலாம்னா 3 × 4.9. கீழே வந்து என்ன வரும் g - a னா 9.8 - 4.9 போட்டோன்னா இது 4.9. அப்போ என்ன வரும் 3/1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 3:1. நீங்கள் ஏன் 5 கொடுக்கல? 5 கொடுத்துருந்தா அது ஜியோட வேல்யூ 10 வச்சுருக்கணும். இப்போ ஒரு வேளை 5 கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஜியோட வேல்யூ 10. இப்போ 4.9 கொடுத்ததுனால ஜியோட வேல்யூ 9.8 வைக்கிறோம். மேலே g + a போகும்போது 3 × 4.9, கீழே வரும்போது வந்துன்னா இந்த வேல்யூ வந்து என்ன வருது 4.9 வருது. அப்போ 3/1. 4.9 கேன்சல் ஆச்சுன்னா 3/1னா 3:1 ஆன்சர். A lift of mass 1000 kg which is moving with acceleration of 1 m/s² in upward direction. Then the tension developed in string which is connected to the lift is. இப்போ லிஃப்ட் வந்து என்னது 1 m/s² மேலே போகுது. அப்போ அந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் என்ன 11,000 நியூட்டன். ஓகே, நீ என்னப்பா சொல்கிற 10,800. வேற 9,800 இருக்குது, 10,000 இருக்குது. எது கரெக்டாக? டென்ஷன் T = m × g + a தான் ஃபார்முலா. m மாஸ் எவ்வளவு 1000 kg, ஜியோட வேல்யூ எவ்வளவு 9.8 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1. 1000 × 10.8 போட்டால் 10,800 நியூட்டன். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது தப்பு. இப்போ ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னா இது கரெக்டு. இப்போ இதையும் கொடுத்தா என்ன பண்ணுன்னா நீ வந்து என்ன பண்ணணும், இதை தான் சூஸ் பண்ணணும். சார் நான் வந்து என்னென்னா ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சேன், அப்போ 11,000 வந்துச்சுன்னா இங்கே வந்து என்னென்னா உனக்கு மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர், வெரி க்ளோஸ் டு த ட்ரூ ரிசல்ட் என்ன, அதுதான் தேவை. இது 11,000 சொல்லலாம், 10,800 சொல்லலாம். எக்ஸாக்ட் வேல்யூக்கு எது நியராக இருக்குன்னு பார்த்தோம்னா அது 10,800 தான். ஒருவேளை இதை கொடுக்கலன்னா நீ சிஏ சூஸ் பண்ணியிருக்கலாம். A monkey of mass 20 kg is holding vertical rope. The rope will not break when the mass of 20 kg is suspended from it, but will break if the mass exceeds 25 kg. What is the maximum acceleration with which the monkey climb up along the rope? monkey இதோட வெயிட் எவ்வளோ, மாஸ் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா 20 kg தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரோப் எவ்வளோ வரைக்கும் தாங்கணும்னா 25 kg வரைக்கும் இதால் தாங்க முடியும். பிரேக் ஆகாமல் இருக்கணும், 25 kg கிராஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா இது எவ்வளவு ஸ்பீடு வரைக்கும் இது மேலே ஏறலாம். இது நம்ம கிட்டத்தட்ட லிஃப்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இங்கே என்ன கேட்குறாங்க, ஆக்சலரேஷன், மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இது ஆரம்பத்துலேயே நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டேன். A = என்ன வரும், இது 25 kg minus 20 kg divide by இது வந்து என்னென்னா 20 kg into 10. 25 minus 20 divide by 20 into 10 போட்டு பார்க்கலாம். 0 0 கேன்சல் ஆச்சு.
25 minus 20 na 5 by 2 na 2.5 meter per second square. Formula என்ன 25 kg வரைக்கும் இது தாங்கும். அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். மாஸ் வந்து என்ன மங்கியோட மாஸ் எவ்வளவு 20 kg. இப்போ 25 minus 20 இந்த இடத்துல என்ன ஜியோட வேல்யூ 10 அப்படின்னு இவங்க கொடுத்துட்டாங்க. ஜியோட வேல்யூ 10 போட்டுட்டேன். இதுதான் நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் எவ்வளவு ஆக்சலரேஷன் என்ன நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் அவ்வளவுதான். அப்போ 25 minus 20 into g தான் வந்து என்னன்னா 10 டிவைட் பை 20 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுது 5 by 2 னா 2.5 மீட்டர் per second square. இது டக்குன்னு பார்த்து தான் ஆன்சர் பண்ணுறது தான். நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் இது லிஃப்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான். இந்த மங்கி டைப் ப்ராப்ளம்ஸ்க்கு இதுதான். A monkey is descending from the branch of the tree with constant acceleration. If the braking strength of the branch is 75% of the monkey, the minimum acceleration with which monkey can slide down without breaking the branch. மரத்துலேருந்து கீழே இறங்கி வருது. Braking strength of the branch எவ்வளவுனா 75% of the monkey. அப்போ அதோட வெயிட்லேருந்து 75% வரைக்கும் தான் இது தாங்கும். The minimum acceleration with which the monkey can slide down without breaking the branch. அந்த கிளை உடையாமல் அது கீழே வரும்னா எவ்வளவு வேகத்தில் வரலாம் எவ்வளவு ஆக்சலரேஷனில் வரலாம். இது வந்து நான் 75% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75%னா இது வந்து எழுதலாம் 3/4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 minus 3/4 என்ன வரும் 1/4 into g அதான் ஆன்சர் g/4. 75%னா 1 minus 75% 100 minus 75% போட்டால் 25%. அப்போ g/4ங்கிறது ஆன்சர் அவ்வளோதான். ஒருவேளை இது 66% அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன வரும் g/3. ஏன் 66% அப்படின்னா என்ன வரும் 2/3. இது 1 minus 2/3னா 1/3ங்கிறது வரும். அப்போ g/3ங்கிறது வரும். 50%னா என்ன வரும் g/2ன்னு வரும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு உள்ள நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் மாஸ் என்னன்னு வச்சுக்கலாம். இது m1 m3 m4 அப் டு mn வரைக்கும் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெலாசிட்டியில் போகுது. இது v1ங்கிற வெலாசிட்டியில் போகுது, இது v2ங்கிற வெலாசிட்டியில், இது v3ங்கிற வெலாசிட்டியில் ரேண்டமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. v5 இப்போ ஒவ்வொன்றுக்கும் மொமெண்டம் இருக்கும். என்ன p1 ஃபஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு வந்தோன்னா p2, தேர்டுக்கு வந்தோன்னா p3 எக்ஸெட்ரா அப் டு pn வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே என்ன இருக்குன்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் வேல்யூ கான்ஸ்டன்ட் இருக்கும். நீ வந்து நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f is equal to 0 வெளியே இருந்து நீ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் is equal to 0 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் f is equal to 0னா dp/dt equal to 0ன்னு வரும். எப்போ dp/dt is equal to 0 வரும் p-யோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னா தான் வரும். அதை தான் என்ன பண்ணுறாங்க p1 plus p2 plus p3 plus etc pn is equal to constant அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அது டோட்டல் சிஸ்டமோட momentum will not change, it remains constant. அதான் p1 plus p2 plus p3 plus etc plus pn is equal to constant. இல்லைனா m1 v1 vector plus m2 v2 vector plus etc mn vn vector is equal to constant. சரியா? இதான் law of conservation of linear momentum. பாருங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பின்னாடி system of particles and rotational motion அதை பார்ப்போம். இங்கே நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அங்கே ரிப்பீட் பண்ணுவேன். அங்கே வந்து என்னென்னா சிம்பிள் மட்டும்தான் மாறும். இங்கே மொமெண்டம்னா அங்கே ஆங்குலர் மொமெண்டம் பிங்கிற சிம்பிள்னா அங்கே எல்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். இங்கே மாஸ் சொன்னால் அங்கே இனர்ஷியான்னு சொல்லுவேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், எல்லாம் சேம் அதே தான் இருக்க போகுது. இந்த மாடல் ப்ராப்ளம் பாருங்கள். A 1 kg stationary bomb is exploded in 3 parts having masses 1:1:3 respectively. Parts having same mass move in perpendicular direction with velocity 30 meter per second. Then the velocity of the bigger part will be. இப்போ 1 kg மாஸ் வந்து என்ன ஆகுது 3 பார்ட்ஸாக பிரியுது. அதில் 2 பார்ட் வந்துன்னா 1:1ங்கிற மாதிரி, இன்னொரு பார்ட் வந்துன்னா 3 times த ரிமைனிங் பார்ட். அதாவது இது வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கலாம். அதாவது இது 200 இது 200னா இது 600 grams அந்த மாதிரி பிரியும் போது அந்த 200 grams இருக்குல்ல அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக போகுது, இன்னொன்று வேறு டைரக்ஷனில் போகுது. அப்போ இதோட பிக்கர் பார்ட்டோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது வந்து நான் சொல்கிறப்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் p3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. p3 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் மாஸ் வந்து என்னென்னா இது m3 3 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். இது v3 இதுதான் தேவை. ரூட் ஆஃப் இது என்ன வரும்
1 ஸ்கொயர் இன்ட்டு இந்த வெலாசிட்டி எவ்வளவு 30 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து என்ன 1 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். போட்டோன்னா என்ன வருது 2 டைம்ஸ் 30 ஸ்கொயர் வரும். அதுக்கு ரூட் எடுப்போம், டிவைட் பை 3, 30 √2 டிவைட் பை 3ன்னு வரும். ஸோ த ஆன்சர் வந்து 10√2 மீட்டர் பர் செகண்ட். ஃபார்முலா வந்து என்னென்னா m3 v3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m1 ஸ்கொயர் v1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் v2 ஸ்கொயர். அதாவது p3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயருங்கிறது தான் ஃபார்முலா. இதை தான் வேறு மாதிரி எழுதியிருக்கோம். இதோட ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு தான். இதுக்கு ஆன்சர் வந்து 10√2. இப்போ வந்து இப்படி வெலாசிட்டி கேட்டாங்களா, சில சமயம் வெலாசிட்டியை கொடுத்துட்டு மாஸ் கேட்பாங்க. இதே ப்ராப்ளம் வெலாசிட்டியை கொடுத்துட்டு மாஸ் கேட்டால் என்ன பண்ணுறோம், நமக்கு மாஸ் இங்கே எம்மை வச்சுட்டு v3 தான் கொண்டு வந்துடுவேன். இது ரிப்பீட்டடாக கேட்குற மாடல் தான். ஆன்சர் 7√2னே வந்திருக்கலாம். ஆனால் அவங்க 7√2வையும் வந்து என்ன பண்ணுறாங்க, சிம்பிளை பண்ணி 9.89 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் இருந்ததுன்னா √2ஓட வேல்யூ 1.414. ஓகே, ஆன்சர் வந்ததுன்னா இதுக்கு 7√2னே கேட்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி √2 வந்துச்சுன்னா √2 √3 வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 9.89 மீட்டர் பர் செகண்ட். புரியுதா? மாடல் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுங்கள். லாஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிப்பீட்டடாக அதில் 2 to 3 கொஷின்ஸ் வரைக்கும் கூட கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது அப் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். கான்டாக்ட் பாடிஸ் கனெக்டட் பாடிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனில் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் சிம்பிளாக ரிப்பீட்டடாக என்ன மாடல் கேட்குறாங்களோ அதை மட்டும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் இருக்குது. இதை பார்த்தோன்னா நமக்கு லாஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிடும்.